ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த பக்கம் ஐஸ் இல்லை, வெறும் தண்ணி. அந்த பக்கம் ஐஸு. அப்போது அந்த ஐஸை வந்து போகும்போது முன்னாடி பிரேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ரஷ்யாவில் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியோட ஒரு ஒப்பந்தம் பண்ணி, இவங்க கப்பல் போகும்போது முன்னாடி ஐஸை வந்து ஒன்று பிரேக் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். இவங்க பின்னாடி வந்து இந்த கப்பல் வந்து போவாங்க. ஸோ இதுதான் வந்து மெத்தடு. இப்போ என்னென்னா, அந்த ட்ரேடு ரூட்டை மொத்தத்துக்கு கையில் பிடிச்சிக்கிட்டாச்சுன்னா, சைனா வந்து மேனுஃபேக்சர் பண்ணதை திரும்ப திரும்ப சுற்றி கொடுக்கணுமா? சைனாவை சப்ரஸ் பண்ணணும். அதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, சைனாவோட மேனுஃபேக்சரிங் எக்கச்சக்கம். சைனா வந்து கிட்டத்தட்ட 1.2 ட்ரில்லியன் ஆல்ரெடி அமெரிக்கா கடன் கொடுத்து அதை பாண்டு வாங்கி அது திரும்ப நிறையா பாதிக்கு மேலே வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவோட டாலர் வேல்யூ வந்து ரொம்ப டவுன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, உலகத்தில் இவங்க கொடுக்கல் வாங்கல் இருக்குல்ல, அத்தனையும் சைனா கரன்சியில் கொடுக்குறாங்க. யுவான். அது போக அவங்க மற்ற கரன்சி என்னவோ அதுலேருந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் போக இன்னொன்று கிரிப்டோ கரன்சிலையும் கொடுக்குறாங்க. இப்படி பண்ணாலும் இப்போ டாலர் அடி வாங்குமே. அதுதான் விஷயம். என்ன, சைனா வந்து வளர வளர பெருசாக ஆக ஆக டாலர் விநியோகம் அடிபடுது. இப்போ சைனா வந்து ஓகேங்க, நான் எல்லாத்தையும் மொத்தத்துக்கு நான் வாங்கக்கூடிய ஆயில், நான் விற்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் நான் டாலர்லேயே விநியோகம் பண்ணுறேன் அப்படின்னா, கிரீன்லாண்டு பிரச்சனை வராது, ஈரான் பிரச்சனை வராது, வெனிசுலா மதுரோவை திரும்ப ஒப்படைச்சிருவாங்க, உலகமே வந்து அமைதியாயிரும். இந்த லோக்கல் கடையெல்லாம் வந்து யார்கிட்ட மொத்தமாக டீலர்ஷிப் எடுக்கிறது, லோக்கல் ரவுடி மாதிரி இன்டர்நேஷனல் ரவுடி பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இது வந்து பேசிக் புரிஞ்சிருச்சா?